ஓம் சாந்தி. நான் முட்களை மலர்களாக மாற்றும் சேவை செய்யக்கூடிய ஆத்மா. நான் தடையற்ற நிரந்தர சேவாதாரி ஆத்மா. நான் சதா நிறைந்திருக்கும் ஆத்மா. நான் ராயல் குலத்தில் ராயல் மாணவனாக இருக்கின்றேன். அதனால் எனது நடத்தையும் மிகவும் ராயலாக இருக்கின்றது. அதனால் தந்தையை வெளிப்படுத்துகின்றேன். எனக்கு தந்தையைத் தவிர பழைய உலகின் எந்த ஒரு பொருளும் நினைவிற்கு வராமல் இருக்கின்றது. இதன் மூலமாக நான் கடைசி பேப்பரில் பாஸ் ஆக முடிகின்றது. இதற்காக முழு எல்லையற்ற உலகிலிருந்து பற்றை நான் விலக்குகின்றேன். சகோதரன் என்ற உணர்வை உறுதியாக வைத்திருக்கின்றேன். இதனால் தேக அபிமானமும் முடிந்து போகின்றது. நான் எவ்வளவு பெரிய ராயல் மாணவன் என்ற போதை எனக்கு சதா இருக்கின்றது. எல்லையற்ற எஜமானர் எனக்கு கற்பிக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாகி இருக்கின்றேன். நமக்கு அமைதியின் பரிசு கிடைக்கின்றது. தந்தை தானே வந்து கையில் சொர்க்கத்தை கொடுக்கின்றார். எந்தளவு நாம் ஸ்ரீமத் படி முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது. தந்தை, ஆசிரியர், சத்குரு என்ற மூவரின் ஸ்ரீமத்தும் கிடைக்கின்றது. முள்ளிலிருந்து மலராக மாறுவதற்கு நினைவு அவசியமாக இருக்கின்றது. ஒரு தந்தையைத் தவிர வேறு எதுவும் நினைவில் இல்லாமல் இருக்கும்போது உயிர் உடலை விட்டு பிரிய வேண்டும். எப்போது நமது குப்பைகள் முழுமையாக எரிந்து விடுமோ அப்போது உலகமும் சுத்தமாகும். நமக்காக முழு உலகிலிருந்தும் குப்பைகளை அகற்ற வேண்டும். பவித்திர உலகில் நாமே முதலில் ராஜ்யம் செய்ய வருகின்றோம். அதனால் தந்தை நமக்காக இந்த தேசத்தில் வந்திருக்கின்றார். சுயதர்ஷன சக்கரத்தை தான் லைட் ஹவுஸ் என்று சொல்கின்றோம். இது நரனிலிருந்து நாராயணராக மாற்றும் சத்திய நாராயணரின் கதையாக இருக்கிறது. தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் அந்துமதி சொர்க்கதி ஆகிவிடும். நம்மை புருஷோத்தமர்களாக மாற்றுவதற்கு தந்தை
சங்கமிகத்தில் வருகின்றார். இவர்தான் உண்மையான தந்தை. இவருடைய குழந்தையாக மாறுவதால் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானராக ஆகின்றோம். தந்தை வந்து சாவியால் நம் பூட்டை திறக்கின்றார். மலர்களின் தோட்டத்தை உருவாக்குபவர் ஒரே ஒரு தந்தைதான். நாம் இப்போது கடவுளின் உதவியாளராக இருக்கின்றோம். நமக்கு சிவ தந்தையின் நினைவிருப்பதால் நிச்சயம் சொர்க்கத்தின் நினைவும் இருக்கின்றது. நாம் இப்போது 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்திருக்கின்றோம். ஞானக்கடல் தந்தை வந்து நம் மடியை ரத்தினங்களால் நிரப்புகின்றார். நாம் சதோ பிரதானமாக மாறியிருக்கிறோமா? உள்ளம் ஏற்றுக்கொள்கிறதா என இப்போது நம்மை நாமே கேட்கின்றோம். தந்தை வந்து நமக்கு தகுதியை கற்பிக்கின்றார். ஹெல்த் வெல்த்தையும் கொடுக்கிறார். குணத்தையும் சுதாரிக்க வைக்கின்றார். கல்வியும் கற்பிக்கின்றார். ஜெயில் தண்டனையிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்றார். யோகம்தான் முக்கிய விஷயமாக இருக்கின்றது. இப்போது யோக பலம்தான் அதிக தேவையாக இருக்கின்றது. இந்த ஞான யோகத்தால் நமக்குள் நடனமாடுகின்றோம். தந்தையின் நினைவிலிருந்து நாம் அசரீரியாகின்றோம். ஞானத்தினாலும் நாம் அசரீரியாகின்றோம். நாம் புதிய உலகத்திற்கு தகுதியானவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சரீரத்திலிருந்தும் இந்த உலகிலிருந்தும் விலகி நாம் மேலே இருக்கின்றோம். நாம் வீட்டையும் ராஜதானியையும் நினைவு செய்கின்றோம். நாம் குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி வழிகாட்டுவது நம்முடைய கடமையாகும். நாம் அனைவருக்கும் உயரும் கலையின் வழி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கடைசி நேரத்தில் பாஸ் ஆவதற்கு இந்த சரீரத்திலிருந்து உலகிலிருந்து நான் விலகி இருக்கின்றேன். எந்த ஒரு பொருள் மீதும் ஆசை வைக்காமல் இருக்கின்றேன். இப்போது நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிவிட்டேன் என்ற நினைவில் இருக்கின்றேன். மிகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் அனைவருக்கும் 2 தந்தைகளின் அறிமுகத்தை கொடுக்கின்றேன். ஞான ரத்தினங்களால் மடியை நிரப்பி தானம் செய்கின்றேன். முட்களை மலர்களாக மாற்றும் சேவையை நிச்சயம் நான் செய்கின்றேன். தந்தை மற்றும் சேவையில் மூழ்கியிருக்கும் தடையற்ற நிரந்தர சேவதாரி ஆத்மா நான்.
நிறைந்திருக்கும் நிலையில் உறுதியாக இருந்து இயற்கையின் தடுமாற்றங்களை கடந்து செல்லும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.